Good morning, students. Welcome to your social class. Today we are going to see about hydrological cycle. So geography la third unit இது. So hydrological cycle அப்படின்றத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னா, to understand the status of water on the earth, and then to learn the basic concepts of hydrologic cycle, and then to study the different components of hydrologic cycle. ஸோ இந்த 3 கண்டென்ட்டையும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஓவரால் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்? ஓகே, ஸோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆன் த எர்த். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஒரு மெயினான சோர்ஸாக இருக்குது. அதுலேயும் பயோஸ்பியர் இருக்குது. பயோஸ்பியர் அப்படின்னா உயிருள்ள எல்லா உயிரினங்களுமே வந்துட்டு பயோஸ்பியரில் வரும். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே. ஸோ ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீடு வாட்டர் ஃபார் சர்வைவல். ஸோ வாட்டர் இல்லாமல் நம்ம சர்வை பண்ணவே முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் ட்ரிங்கிங்கை தாண்டி வாட்டர் இஸ் ரெக்வயர்டு ஃபார் டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஆன் சொல்லிட்டு நம்ம வாட்டரோட யூசேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் கேரியிங் அவுட் ஆல்மோஸ்ட் all economic activities. So water is an indispensable element without which lives form on the earth is not possible. அப்போ தண்ணி இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம எர்த்துக்குமே வந்துட்டு வாட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு தான். ஸோ மற்ற எந்த பிளானட்லையுமே நம்ம எர்த்தில் இருக்கிற மாதிரியான வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எர்த்தில் நியர்லி 71% பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 29% மட்டும்தான் லேண்ட் பார்ட்டு. ஸோ வாட்டர் கண்டென்ட் தான் நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளான்ட் எர்த்தில். இந்த வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் பிளானட் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் ஆன் த எர்த். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த்தில் வந்துட்டு 71% ஆஃப் வாட்டர் இருக்குது, 29% தான் லேண்ட் பார்ட். ஸோ அபவுட் 71% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை வாட்டர். இப்போ நம்மளோட எர்த்து வந்து 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது, 5 ஓஷன்ஸ் இருக்குது. அந்த 5 ஓஷன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் கண்டென்ட்டுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் present on the earth is about 326 million cubic miles. It is hard to visualize this massive quantity of water. So most of the water on the earth is saline and is found in seas and oceans. அப்போ நம்மளோட எர்த்தில் இருக்கக்கூடிய அதாவது 71% வாட்டர்னு சொல்லிட்டோம். ஆனால் அதில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் அண்ட் சாலைன் வாட்டராக தான் இருக்குது. பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதில் அந்த 5 ஓஷன்ஸ், ஸோ சால்ட் வாட்டராக தான் இருக்கும் நம்மளோட ஓஷன் வாட்டர் எல்லாமே. ஓகே, so the salt water constitutes about 97.2% and the fresh water is only about 2.8%. அப்போது ஓவரால் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த 71 சொல்கிறோம் இல்லையா, அந்த 71 ஓவரால் 100% வாட்டரில், அந்த 100% வாட்டரில் 97.2% வந்து சால்ட் வாட்டராகவும் 2.8% மட்டும்தான் நம்மளோட ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் திஸ் 2.8%, about 2.2% is available surface water and the remaining 0.6% as ground water. அப்போ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லக்கூடியதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சர்ஃபேஸ் வாட்டர், இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்லாம் எது அப்படின்னா நம்மளோட நிலப்பரப்புக்கு மேற்பரப்பில் போகக்கூடிய வாட்டர் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ரிவரு, லேக்ஸு, பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லலாம். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்ட்டு நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர். அப்போ அந்த பர்சன்டேஜை வந்து உனக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் திஸ் 2.2% ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் 2.15% இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளாசியர்ஸ் அண்ட் லேண்ட் ஐஸ் கேப்ஸு. ஸோ நம்ம சர்ஃபேஸ் வாட்டர்னு சொன்னோம் இல்லையா, இந்த ரிவர் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த அதாவது ஹிமாலய மவுண்டனில் இருக்கு இல்லையா பனிமலைகள். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டில் கூட நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. இதில் அந்த
2.8% சொன்னதில் 2.50% வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கிளாசியஸ் அண்ட் ஐஸாக தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன் மட்டும்தான் அதர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்லி அபவுட் 0.25% ஆஃப் த டோட்டல் கிரவுண்ட் வாட்டர் ஆஃப் 0.6%. ஸோ இப்போ அதிலே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்டேஜாக அப்படியே டிவைட் பண்ணி உனக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து எந்தளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், அதாவது நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான அளவில் தான் இருக்குது. ஆனால் இந்த சால்ட் வாட்டரோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா பேராகிராஃப், அதோட ஒரு சார்ட் மாதிரி தான் உனக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்சர் வந்துட்டு எர்த்தோட டோட்டல் வாட்டர், இதில் வயலட் கலரில் இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் லெவல், மற்ற எல்லாமே வந்துட்டு சால்ட் வாட்டர். இந்த 2.8ல் ஃப்ரெஷ் வாட்டர் என்ன செய்கிறேன் அப்படின்னா 100 டிவைட் பண்ணுறாங்க. அப்படி 100 டிவைட் பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பர்சன்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து உனக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதில் சர்ஃபேஸ் வாட்டர், அதில் இருக்கக்கூடிய பாயிண்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டரையும் 100% பிரித்து அதில் எவ்வளோ இருக்குது ரேஷியோ அப்படின்றதையும் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் எந்த அளவுக்கு கம்மியான அளவில் இருக்குது அப்படின்றது. சரியா? அடுத்தது வந்துட்டு அந்த ரேஷியோ நம்மளுக்கு பிரித்தாங்க இல்லையா, அதை வச்சு எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்டட் வித் த ப்ரெசன்ட் ட்ரில்லிங் டெக்னாலஜி. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஆர் potentially useful to humans. So water in India is available in 3 sources. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓவரால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய வாட்டரோட லெவல் என்ன, அதாவது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது இந்தியாவில் எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குது, எப்படிலாம் நம்மளுக்கு வாட்டர் வந்து கிடைக்கிது அப்படின்றது தான். ஸோ வாட்டர் இன் இந்தியா அவைலபிள் இன் 3 sources. They are precipitation, surface water and then கிரவுண்ட் வாட்டர். இந்த 3 வகையில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இனி பின்னாடி வந்துட்டு இது 1 by 1 நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது, அதாவது வாட்டர் சோர்ஸ்ன்றது எங்கேருந்துலாம் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கிது அப்படின்றது தான் வாட்டர் சோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது எந்த அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு டேப்லெட் கலந்து தான் இது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். சரியா? இப்போ ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் வருவோம். இப்போ ஹைட்ரலாஜிக்கல் அப்படின்னா வாட்டர் தான் மீன் பண்ணுறாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அதே மாதிரி எங்கேருந்துலாம் நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி இப்போ ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ ஹைட்ரலாஜி இஸ் த science which deals with the various aspects of water such as its occurrence, distribution, movement and properties on the planet earth. அப்போது இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்றது வந்துட்டு உனக்கு எப்படி இருந்து வந்துச்சு, எங்கேருந்து கிடைக்கிது, அது எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஸோ இது எல்லா ப்ராசஸையும் பற்றி படிக்கிறது தான் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். ஓகேயா? So the availability of water on the earth is not uniform. Some places are very rich and some places are poor in water resources. அப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா மழை மூலமும் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். சரியா? அப்போ அந்த மழை வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது எவாப்ரேஷன் ஆகும். எவாப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 3 ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். ஓகேயா? அப்போது இது வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரெயின்ஃபால் கிடைக்குமா அப்படின்னா அது கொஷின் மார்க் தான். அதே மாதிரி அந்த ஈக்குவலான ரெயின்ஃபால் அப்படின்றதும் எல்லா பிளேசஸ்லேயும் சேமாக இருக்குமா அப்படின்றா அதுவும் கொஷின் மார்க் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் ரீஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெசர்ட் ரீஜனில் நம்மளுக்கு ரெயின்ஃபால் அப்படின்றது இல்லை அப்படின்ற பர்பஸ்னால தான் அது வந்து டெசர்ட் ரீஜனாகவே இருக்குது. சரியா? ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது வேர்ல்டுலேயே வெட்டஸ்ட் பிளேஸாக சொல்லக்கூடிய சிராபுஞ்சி. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ரெயின்ஃபால் அப்படின்றது இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன், ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் மெயினான காரணமாக இருக்குது. சரியா? அப்போ இந்த
ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த வாட்டரோட அதாவது சர்ஃபேஸ் வாட்டரோட லெவல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, ஐ மீன் ஈக்குவலாக இருக்காது. ஓகேயா? ஸோ ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இஸ் அ global sun driven process where water is transported from oceans to atmosphere. So from atmosphere to land and from land back to oceans. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு சைக்கிள் ப்ராசஸ்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓஷன்லேருந்து எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியரில் போய் கலக்குது. அட்மாஸ்பியர்லேருந்து அது லேண்ட் பாட்டுக்கு திரும்ப நம்மளுக்கு என்னவாகுது அப்படின்னா ரெயின்ஃபாலாக கிடைக்குது. அகைன் வந்துட்டு லேண்ட்லேருந்து மறுபடியும் ஓஷனுக்கு போகுது, அதாவது ரிவர். ஓகேயா? அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்ந்து தான் என்ன அப்படின்னா ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். ஸோ த வாட்டர் சைக்கிள் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம் ஃபார் த எர்த். அப்போ வித்தவுட் வாட்டர் தேர் இஸ் நோ எர்த் சர்வைவல். ஓகேயா? ஸோ ஆஸ் த quantity of water involved in the cycle are invariable through its distribution varies over space and time. நம்ம இது முன்னாடியே சொன்னது தான், இந்த ஹைட்ரலாஜிக்கல் இந்த சர்ஃபேஸ் வாட்டரும் சரி இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிளும் சரி எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. சரியா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைட்ரலாஜிக்கல் cycle or else water cycle. Okay. Next, evaporation takes place from the surface water and transpiration from the plants. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த எவாப்ரேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ எவாப்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டர் அதாவது எவாப்ரேட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடியது தான். சரியா? அதுவும் எதுலேருந்து அப்படின்னா ஃப்ரம் த பிளான்ட்ஸு. ஸோ வாட்டர் வேப்பர் கெட்ஸ் condensed at high altitudes by condensation nuclei and form clouds. அப்போது எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு எவாப்ரேட் ஆகி ஒரு க்ளவுடாக ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த எவாப்ரேஷன். ஓகேயா? இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த க்ளவுட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா the clouds melt and sometimes burst resulting in precipitation of different forms. ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட்ஸை ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸில் வந்துட்டு அது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெயின்ஃபாலாக ப்ரேக் அவுட் ஆகும். ஸோ எ பார்ட் வாட்டர் ஃப்ரம் precipitation ஃப்ளோஸ் ஓவர் த லேண்ட் இஸ் கால்ட் ரன் ஆஃப். ஸோ அப்படி விழுந்த ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ த ரிவர்ஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா லேண்ட் ஃபார்மில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேர் ரன் ஆஃப். ஓகேயா? அண்ட் த அதர் பார்ட் இன்ஃபில்ட்ரேட்ஸ் இன்டு த சாயில். அப்போ அப்படி ரன் ஆகக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் வாட்டர் என்ன செய்யும் அப்படின்னா நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சும். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த உடனே என்ன செய்யும் அப்படின்னா ட்ரையாக இருந்துச்சு, அந்த சாயில் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா உடனே வந்து உரியும். அப்போது ட்ரையாக இருக்கக்கூடிய ரீஜனும் சரி இல்லை நார்மலாக வந்துட்டு ஒரு தண்ணி வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த எர்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியுமோ அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரன் ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது, which is known as ground water. Next, hydrological cycle is a circulation of water. It is the continuous process and takes place naturally. So the three important phases of the hydrological cycle are evapotranspiration, precipitation and runoff. அப்போ எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்துட்டு எவாப்ரேஷன் ஆகி போகுது இல்லையா, அதாவது இப்போது ஒரு ஓஷனில் அதாவது ஒரு ஓஷன்லேயோ ரிவர்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி டைரெக்டாக வந்துட்டு எவாப்ரேட் ஆகி போகுது பிகாஸ் ஆஃப் த சன்லைட் மூலமாக. சரியா? ஆனால் ஒரு பிளான்ட்லேருந்து எப்படி போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர்லேருந்து அந்த பிளான்ட் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன செய்யும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகி மறுபடியும் வெளியே போகும். அப்போ இந்த ரெண்டு ப்ராசஸும் சேர்ந்தது தான் எவாபோ டிரான்ஸ்பிரேஷன். சரியா? அப்போ இந்த ரெண்டு மெத்தடு மூலயமாவும் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி நம்மளோட அட்மாஸ்பியரில் கலக்குது. ஓகேயா? அடுத்தது precipitation and then runoff. ஒன்றுனா பார்க்கலாம். Components of hydrological cycle. So there are 6 main components in hydrological cycle. So they are evapotranspiration, condensation, precipitation, infiltration,
பெர்குலேஷன் அண்ட் ரன் ஆஃப். அப்போ இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்ஸை எல்லா மெத்தடையும் பேஸ் பண்ணி இந்த 6 டிவைஸில் பிரிக்கிறாங்க. இந்த evapotranspiration அப்படின்றது இட் இஸ் டிஃபைன்ட் as the total loss of water from the earth through evaporation from the surface water bodies and the transpiration from vegetation. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எவாப்ரேஷன் ஒரு எர்த்துலேருந்து அந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு எவாப்ரேட் ஆகிருக்கு, அதுவும் எது மூலமா எவாப்ரேட் ஆகிருக்கு, அதுதான் இங்கே விஷயம். சரியா? In cropped area, it is difficult to determine the evaporation of transpiration separately. Therefore, it is collectively called as evapotranspiration. அப்போ ஒரு ஓஷன் வாட்டரில் எந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் வச்சு எவ்வளோ தூரம் வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிருக்குன்றதை நம்மளை அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிளான்ட்லேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து இவ்வளோ பிளான்ட்லேருந்து இவ்வளோ வாட்டர் எவாப்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை வந்து ஜென்ரலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன், அதாவது evapotranspiration அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ the following part explains the process of evaporation and transpiration generally. ஸோ இதுதான் evaporation ப்ராசஸ்க்கான பிக்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு evaporation. ஸோ evaporation refers to the process in which the liquid form of water changes into gaseous form. ஸோ evaporation அப்படின்றது லிக்யூட் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கேசியஸாக, அதாவது காற்றுல தானே போய் கலக்குது, அப்போ கேசியஸாக ஃபார்ம் ஆகிற பேர் தான் ஜென்ரலாக எவாப்ரேஷனோட டெஃபினிஷன். ஸோ வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். சரியா? 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் அது வந்து பாயில் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த காற்றோடு போய் கலக்கும். பட் இட் ஆக்சுவலி பிகின்ஸ். ஸோ ஆனால் அந்த எவாப்ரேட் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் டிகிரி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 0 டிகிரி செல்சியஸ்லேயே அது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவாப்ரேஷன் ப்ராசஸ். சரியா? So the temperature is the prime element which affects the rate of evaporation. So there is a positive relationship between these two variables. So area, extent of surface water, wind and the atmosphere, humidity or other variable which affects the rate of evaporation. அப்போது அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் வாட்டர் கண்டென்ட் ரெண்டுமே வந்துட்டு இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ்க்கு அதாவது வேரியேஷன் வந்து இந்த 2 நாளும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது, the atmosphere gets nearly 90% of moisture from the oceans, seas, lakes and rivers through evaporation and 10% of moisture from the planets through transpiration. அப்போது 90% அது நம்மளோட அட்மாஸ்பியர் வந்துட்டு உள்ளாகிறதுக்கு ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா 90% வந்துட்டு அதாவது டைரெக்டாக இருக்கக்கூடிய வாட்டர்லேருந்து எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10% மட்டும் இதுலேருந்துன்னா இந்த பிளான்ஸ்லேருந்து எடுத்துக்கிறது. ஆன் த குளோபல் ஸ்கேல் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கெட்ஸ் எவாபரேட்டட் இஸ் அபவுட் சேம் as த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டெலிவர்டு டு எர்த் as precipitation. ஸோ அப்படி இப்போது எவாப்ரேட் ஆன வாட்டர் வந்துட்டு ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்றது ரெயின்ஃபால். ஓகேயா? ஸோ ப்ரெசிபிட்டேஷன் மூலமாக ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் வேரியஸ் ஜாகிரபிக்கலி. அப்போ ஜாகிரபிக்கலை பொறுத்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மாறும். as the evaporation is more prevalent over the oceans than precipitation. So while over the land precipitation routinely exceeds evaporations, the rate of evaporation is low during the periods of calm winds than during the windy times. ஸோ நம்ம மான்சூன் சீசன் சொல்லுவோம் இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு பருவக்காற்று இருக்கும்போது தான் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஆனால் சீசன் இல்லாதப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரெயின்ஃபால் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அந்த விண்டுமே வந்துட்டு இந்த ப்ரெசிபிட்டேஷன் ப்ராசஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ஏஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு transpiration. So transpiration refers to the process by which the water content in the plants are released into atmosphere in the form of water vapor. ஸோ வாட்டர் வேப்பர் ஃபார்மேட்டில் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்பிரேட் ஆகுது. மச் ஆஃப் த வாட்டர் டேக்கன் அப் பை த பிளான்ஸ் இஸ் ரிலீஸ்டு த்ரூ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை த டெம்பரேச்சர், wind and humidity. அப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷனுமே வந்துட்டு சில நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? So the rate of transpiration is also affected by nature of vegetation and the method of cultivation of crops. ஸோ அந்த வெஜிடேஷன், இந்த பிளான்ஸோட நேச்சரை பொறுத்தும் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராசஸை பொறுத்தும் இது வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு கண்டென்சேஷன்.
refers to the process in which the gaseous form of water changes into liquid form. அப்போது இந்த clouds ஃபார்ம் ஆனது லிக்யூடாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். அப்போ clouds மட்டும் கிடையாது, அதாவது வாட்டர் வந்துட்டு மேபி திடமான நிலைமையில், அதாவது ஒரு பனிக்கட்டியாக கூட இருந்திருக்கலாம், அது மெல்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு வாட்டரோட சேஞ்ச் ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் ஜென்ரலி occurs in the atmosphere when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. அப்போ இதுக்கு பேர் தான் வந்துட்டு condensation. So these clouds produce precipitation which are primary route for water return to the earth surface into the water cycle. அப்போ எவாப்ரேட் ஆன வாட்டர் திரும்ப வாட்டராகவே ரிட்டர்ன் கிடைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த வாட்டர் சைக்கிள். ஸோ கண்டென்சேஷன் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் அப்படின்றது எர்த்துலேருந்து மேலே போகக்கூடியது, கண்டென்சேஷன் அப்படின்றது அட்மாஸ்பியர்லேருந்து மறுபடியும் எர்த்துக்கு வரக்கூடியது. அது இதுக்கு அது ஜஸ்ட்டு ஆப்போசிட். ஓகேயா? அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ இந்த கண்டென்சேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் சொன்னோம். ஆனால் இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் நிறையா மெத்தட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ட்ரியூ, இன்னொன்று ஃப்ரோஸ்ட், இன்னொன்று ஃபாக், இன்னொன்று மிஸ்ட், அண்ட் தென் க்ளவுட்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். ஃபர்ஸ்ட் டியூ அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்கிறது, பனி துளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்துட்டு நம்ம ஏர்லி மார்னிங்கில் செடியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு பனித்துளி. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட லெவல் கம்மியாகும் போது அது வந்து என்ன செய்யணும், எவாப்ரேட் ஆகி வாட்டர் கண்டென்ட்டில் ஒரு பனித்துளியாக வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ அது வந்து டெவ். சரியா? அடுத்தது ஃப்ரோஸ்ட். ஸோ ஃப்ரோஸ்ட் அப்படின்றது வந்துட்டு உனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பனியாகவே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்துட்டு ஃப்ரோஸ்ட். இட் இஸ் இன் த கிறிஸ்டல் ஃபார்மேட். சரியா? கிறிஸ்டல் அதாவது பனி கட்டியாகவே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஹிமாலயன் ரீஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸ் மேலே வந்துட்டு பனியாகவே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ரோஸ்ட்டு. அடுத்தது ஃபாக். ஸோ ஃபாக் இஸ் த suspended tiny water droplets of ice crystals in the air layers next to the earth surface that reduces the visibility to 1000 meters or lower. So for aviation purposes the criterion for fog is 10 kilometers or less. இப்போ இந்த ஃபாக் அப்படின்றதும் பனி தான். சரியா? இப்போ மவுண்டெயின்ஸில் வந்துட்டு அந்த ஏர்லேயே வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது மிஸ்ட்டு. ஸோ மிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபாக் மாதிரி தான். ஆனால் இது என்ன அப்படின்னா ஏரில் வந்துட்டு எப்படி நம்ம ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராப்ஸாக இருக்கும். ஆனால் இந்த மிஸ்ட்டுன்றது வந்துட்டு அந்த ஏரில் வந்துட்டு பனியாகவே, அதுவும் லேஸாக வந்துட்டு பனியாகவே வந்து அந்த இதிலலாம் வந்து பறக்கும். நிறைய நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விழுகும் இல்லையா, பனி மாதிரி விழுகும் இல்லையா, நிறைய நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது காமிக்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளவுட்ஸு. ஸோ க்ளவுட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ், ஐஸ் particles which are so small and light in weight. So clouds are formed by microscopic drops of water or by small ice crystals. The size of droplets generally range from the couple of microns to 100 microns. ஸோ க்ளவுட்ஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அதாவது ஒரு க்ளவுடாக ஃபார்மாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்துட்டு, அதுவும் கேஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் ரெயின்ஃபாலாக நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது தான் க்ளவுட்ஸ். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரெசிபிடேஷன் அண்ட் அதர் ப்ராசஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.